உங்களுக்கு கழுத்து வலி கழுத்துல இருந்து தோள்பட்டை வரைக்கும் வருது, கை வரைக்கும் இருக்கு, கை விரல் வரைக்கும் பரவலா கரண்ட் ஷாக் அடிச்சது போல இருக்கு, கை விரல்கள்லாம் ஊசி குத்துறது போல இருக்கு, கை விரல்கள் மதமதப்பா இருக்குன்னா இது வந்து கழுத்துல வந்து C5C6 C6C7 டிஸ்க் லெவல்ல பல்ஜி ஏற்பட்டு அதனால நரம்பு அழுத்தமா கூட இருக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெச்சிங்கும் டீகம்ப்ரஷன் எக்ஸசைசஸும் இருக்கு. ஹலோ எரிவோ, நான் டாக்டர் ஜே சுதாஸ், ஷாலோம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் கழுத்தில் C5C6 C6C7 இதில் டிஸ்க் பல்ஜினாலேயோ ப்ரொட்ரூஷனாலேயோ எக்ஸ்ட்ரூஷனாலேயோ நரம்பு அழுத்தப்பட்டிருந்தா உங்களுக்கு வலி வந்து கழுத்தில் மட்டும் இல்லாமல் தோள்பட்டை வரைக்கும் வந்து கைகள் வரைக்கும் விரல்கள் வரைக்கும் வந்து பரவலாக இருக்கும். இந்த வலி வந்து கரண்ட் ஷாக் அடிச்சது போல இருக்கும், ஊசி குத்துறது போல இருக்கும். பொதுவாக ராத்திரி தூங்கும்போது வலி வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும், விரல்களும் வந்து மதமதப்பாக இருக்கும். இதுக்கு வந்து அந்த நரம்பு அழுத்தத்தை வந்து டிஸ்க் பல்ஜினால ஏற்பட்டிருந்தா அதை ஃப்ரீ பண்ணிட்டு தோள்பட்டையிலிருந்து கை வரைக்கும் வர வலியை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, சில டீகம்ப்ரஷன் எக்ஸசைஸ் இருக்கு. அதை இந்த வீடியோல வந்து நான் இப்போ சொல்றேன். கழுத்து வலிக்கு வந்து ஷோல்டரோட மசில்ஸும் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணி ரிலீஸ் பண்ணும். ஏன்னா ஷோல்டர் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்டிஃப்னஸ் ஆகுறதுனால நர்வ் ரூட் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப டைட் ஆகும். அதனால ரேடியேட்டிங் பெயின் வந்து கழுத்துல இருந்து ஷோல்டருக்கு வந்து கை வரைக்கும் வரும். இப்போ இதுக்கு கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் சொல்றேன். இது நீங்க வந்து நின்றுட்டும் பண்ணலாம், இல்ல உட்காந்துட்டும் பண்ணலாம். நின்றுகிட்டு ரெண்டு கையும் ஷோல்டர் லெவல் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க. ரெண்டு கையோட விரல்களும் வந்து ஒன்னோட ஒன்று பார்க்குற மாதிரி இந்த பொசிஷன்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கையோட விரல்களையும் நல்லா ஜாயின் பண்ணி கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா நீட்டுங்க. நீட்டுறப்போ உங்களுக்கு இந்த ஷோல்டர் லெவல்ல வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் தாடையை வந்து செஸ்ட்டை பார்த்த மாதிரி தள்ளுங்க. தள்ளிட்டு மெதுவா கீழே டவுன்வர்டா ப்ரெஷர் பண்ணி குனிங்க. இப்படி குனிறப்போ கழுத்துலையும் ஷோல்டர் லெவல்லையும் வந்து நல்ல ஸ்ட்ரெச் வந்து ஃபீல் ஆகும். இந்த ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு சப்போஸ் வலி வந்து கழுத்து தோள்பட்டையில இருந்து கை வரைக்கும் இந்த சைடு தான் வருது, இது லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ரைட் சைடு வந்து மெதுவா ஸ்லோவா உடம்ப வந்து டேர்ன் பண்ணும். டேர்ன் பண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு தலையை வந்து ஷோல்டர் லெவலுக்கு சைடா சாய்ச்ச மாதிரி பொசிஷன் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டர் ஸ்ட்ரெச் வந்து ஃபீல் ஆகும். இதை ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதே போல ரிப்பீட் பண்ணுங்க. தாடை வந்து டக் பண்ணுங்க, கீழே குனிங்க, நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்க, ஆப்போசிட் சைடு வந்து டேர்ன் பண்ணுங்க, கழுத்தை வந்து ஷோல்டர் லெவலுக்கு நல்லா டச் பண்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இதை போல பண்றப்போ ஸ்ட்ரெச் வந்து நெக்ல வந்து நல்லா ஃபீல் ஆகும். இதை வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் டே செய்யறப்போ உங்களுக்கு நெக்கோட மசில்ஸும் ஷோல்டரோட மசில்ஸ்லையும் வந்து நல்ல ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கிடைச்சி அந்த மசிலோட டென்ஷன் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு கழுத்துல இருந்து கை வரைக்கும் பரவல வர ரேடியேட்டிங் பெயின், நம்னஸ் எல்லாமே நல்லா குறையும். C5C6லயோ C6C7லயோ டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ஹெர்னியேஷன், ப்ரொலாப்ஸ், எக்ஸ்ட்ரூஷன் இதனால வந்து உங்களுக்கு வலி வந்து கழுத்துல இருந்து கை வரைக்கும் பரவலா இருக்குன்னா இந்த டிஸ்க் பல்ஜையோ ப்ரொட்ரூஷனையோ வந்து டீகம்ப்ரஸ் பண்றதுக்கு உண்டான எக்ஸசைஸ் இப்போ சொல்றேன். இது வந்து நீங்க ஸ்டாண்டிங்லயோ இல்ல உட்காந்துட்டு கூட நீங்க பண்ணலாம். என்ன பண்ணுங்க, ரெண்டு விரல்களால தாடை வந்து பின்னாடி வந்து தள்ளுங்க. தள்ளிட்டு இன்னொரு கையால உங்களுக்கு தலைக்கு பின்புறம் சப்போர்ட் பண்ணி நல்லா ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த தாடை வந்து செஸ்ட் லெவலில் டச் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. திரும்பவும் தாடையை வந்து பின்னாடி தள்ளுங்க. இன்னொரு கையால தலைக்கு பின்புறம் வச்சு ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுத்து உங்க தாடை வந்து செஸ்ட் லெவலில் டச் பண்ற மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது ரிப்பீட்டடா வந்து ஒரு 5 to 7 டைம்ஸ் வந்து நீங்க செய்யறப்போ C5C6 C6C7ல டிஸ்க் பல்ஜினால நரம்பு அழுத்தப்பட்டிருந்தா அது நல்லாவே வந்து டீகம்ப்ரஸ் ஆகி ஃப்ரீ ஆகும். அடுத்த டீகம்ப்ரஷன் எக்ஸசைஸ் வந்து நீங்க படுத்துட்டே பண்றது. நீங்க படுத்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டவலோ இல்ல ஒரு பெட்ஷீட்டோ வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு வந்து ரோல் பண்ணி கழுத்து கடியில வச்சுக்கிட்டு கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸா வந்து இந்த பொசிஷன்ல படுங்க. இது 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ அதிகபட்சம் 10 நிமிஷம் வரைக்கும் இந்த பொசிஷன்ல படுக்கிறப்போ உங்களுக்கு நெக்ல இருக்க மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தாடையை வந்து நல்லா செஸ்ட்டை நோக்கி டக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்லா பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. டக் பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இதே போல சின்ன வந்து செஸ்ட் வரைக்கும் டக் பண்றது, அதுக்கப்புறம் தலையை வந்து பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்றது. இதுக்கு வந்து 2 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி
நீங்கள் ஸ்லோவாக வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 ரிப்பீட்டேஷன் செய்யுங்க. இது வந்து ஒரு 2 டைம்ஸ் a டே செய்கிறப்போ உங்களுக்கு C5 C6 டிஸ்க் பல்ஜு, C6 C7 டிஸ்க் பல்ஜு ஹெர்னியேஷன் வந்து நல்லாவே வந்து ரிலீஸ் ஆகும். அதனால நரம்பு அழுத்தப்பட்டிருக்கிறது வந்து ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆகுறதுனால வந்து கழுத்து, தோள்பட்டை, கை வரைக்கும் நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கிற வலி, விரல்களில் இருக்கிற மதமதப்பு எல்லாமே சீக்கிரம் குறையும். அடுத்தது வந்து நர்வ் ஃபிளாசிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் வந்து C6 C7 C5 C6 டிஸ்க் பல்ஜுனால அந்த நரம்பு வந்து அழுத்தப்பட்டு ரொம்ப டென்ஷன் டைட்டாக இருக்கும். அந்த நரம்போட டைட்னஸை வந்து ஃபிளாசிங் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணுற எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் நின்ன பொசிஷனையும் பண்ணலாம், இல்லை உட்காந்த பொசிஷனையும் பண்ணலாம். 2 கையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஷோல்டர் லெவலுக்கு நீட்டிக்கோங்க. ஒரு கையோட பாம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், இன்னொரு கையோட பாம் வந்து கீழே டவுன்வர்டாக பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டவுன்வர்டாக பார்த்த பாம் இருக்கு இல்லையா, கை வந்து பாம் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்க இடத்துக்கு நேராக தலையை ரொட்டேட் பண்ணி திருப்புங்க. அதுக்கப்புறம் இந்த பாம்பை வந்து கீழே நோக்கி பாருங்க, இந்த பாம்பை வந்து மேல் நோக்கி பார்க்கணும். அதுக்கப்புறம் தலையை வந்து இந்த பக்கம் திருப்புங்க. பாம் வந்து மேலே பார்த்துருக்கதை வந்து நீங்கள் தலையை திருப்பி பார்க்கணும். இதை ரிப்பீட்டடாக வந்து ஒரு கைக்கும் வந்து மாற்றி மாற்றி செய்யுங்க. இது வந்து ஒரு 15 ரிப்பீட்டேஷன் வந்து நீங்கள் செய்கிறதுனால அந்த நர்வ் ஃபிளாசிங், அதாவது அந்த நரம்போட டென்ஷன், அந்த நரம்போட டைட்னஸ் வந்து நல்லா குறையும். குறையிறதுனால வந்து உங்களுக்கு கழுத்துலேருந்து ஃபுல்லாக ரேடியேட்டிங் ஆகுது வலி, தோள்பட்டை கை வரைக்கும் வருது, விரல்கள் வரைக்கும் வருது, விரல்கள் வந்து ஊசி குத்துறது போல இருக்கு, விரல்கள் மத்து போயிருக்குது, இந்த சென்சேஷன்லாம் வந்து சீக்கிரம் குறையும். இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமும் வந்து ஒரு 15 ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு 2 டைம்ஸ் a டே நீங்கள் செய்கிறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸஸும் டீகம்ப்ரெஷன் எக்ஸசைஸும் C5 C6 லெவலில் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்க் பல்ஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெக்கவரி கிடைக்கும். உங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் வந்து ஒரு ஸ்டேஜ் அதிகமாகி ப்ரொட்ரூஷனோ எக்ஸ்ட்ரூஷனோ இருக்குது, இல்லை அந்த வெர்டிபிரல் பாடியில் ஏற்பட்ட ஆஸ்டியோபைட் ஃபார்மேஷன், எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் வந்து நல்லாவே வந்து கம்ப்ரெஸ் பண்ணி நர்வ் ரூட்டை வந்து ப்ரெஷர் பண்ணுது, இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கலாம். இல்லை ஸ்பைனல் கார்டு லெவல் வரைக்கும் வந்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு உங்களுக்கு வந்து வலி மட்டும் இருக்காது, விரல்கள் எல்லாமே வீக்னஸ் இருக்கும். கையில் வந்து மசில் பவர் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும். பட்டன் போட முடியாது, சில ஃபைன் மூமெண்ட்ஸ் வந்து உங்களால் செய்ய முடியாது, ஒரு பொருளை வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் பவர்ஃபுல்லாக தூக்க முடியாது, நடை வந்து ஒரு மாதிரி வேட்லிங் கேட் மாதிரி இருக்கும், தள்ளாட்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து அந்தளவுக்கு செஞ்சாலும் யூஸ் இருக்காது. இந்த ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எங்களோட சென்டரில் வந்து சில அட்வான்ஸ் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா நர்வ் ரூட் கம்ப்ரெஷனை ரிலீஸ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளூடோட கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். இதுக்கு நாங்கள் வந்து டிகேர் தெரப்பி இந்த மாதிரி சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அது மூலிமா அவங்களுக்கு வந்து நல்ல பெயினை மட்டும் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மசில் பவரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட நடை வந்து ரொம்ப சிவியராக ஸ்பைனல் கார்டு லெவல் வரைக்கும் கம்ப்ரெஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து நல்லா செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்கிறோம். நீங்களும் ரொம்ப நாளாக இந்த சர்விக்கல் ப்ராப்ளத்தினால டிஸ்க் ப்ரொலாப்ஸோ ப்ரொட்ரூஷனோ எக்ஸ்ட்ரூஷனோ இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வைங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு ஃபிசியோதெரப்பியில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு நாங்கள் இதுலேருந்து நல்ல ரெக்கவரி கொடுத்து திரும்ப பெயின் வராத அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.